தண்ணி ஊற்றி இப்போ அதுக்கேற்ற மாதிரி கலக்கணும். மெயின் டைம் அந்த காய்கறி எல்லாம் வெட்டி ரெடி பண்ணணும். நூற்றம்மா இப்போ அதை கறியை ஃபுல்லாக அப்படியே அழகாக அதை மேரினேட் பண்ணுவாங்க பாருங்க. இப்போ கொஞ்சம் மஞ்சாத்தூள் டியூமரிக் போடும்போது அந்த ஆட்டில் இருக்கக்கூடிய கவிச்சு எதுவும் இருக்காது, எல்லாமே. ஸோ அருமையாக இருக்கும் அந்த மஞ்சாத்தூள், சாஃப்ரன். பியூட்டிஃபுல். நல்ல அந்த மாவெல்லாம் அழகாக அது தண்ணியில் கலந்துடணும். அப்போது அது அந்த கறி அப்படியே அந்த மசாலாலாம் அதில் இறங்கும், சாஃப்டாகிடும் கறி குக் பண்ணும்போது. இப்பொழுது மட்டன் குழம்பு நம்ம செய்ய போகிறோம். கடாயில் 100 கிராம் எண்ணெய், கடலை எண்ணெய் ஊற்றி இப்போ ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ அதில் வெங்காயம், பச்சை மிளகா எல்லாமே போட்டு இப்போ வறுப்பாங்க. கருவேப்பிலை பார்த்தியா, இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக நம்ம தோட்டத்தில் இப்போ பறிச்சுன்னு வந்தோம், வீட்டுக்கு முன்னாடி இருக்குது ஃப்ரெஷ் கருவேப்பிலை. அடுத்து வெங்காயம். ஸோ கருவேப்பிலையும் வெங்காயம் ஏறக்குறைய ஒரே டைம் போடலாம். தக்காளி பழம் கொஞ்சம் நேரம் கழித்து போடுவாங்களா, அப்படியே போட்டுடலாமா? சரி, எல்லாத்தையும் ஒரே டைம் போட்டுற வேண்டியதுதான் எண்ணெய்க்குள்ள. ஓகே. ஸோ இதுதான் 100 கிராம் எண்ணெய், அப்புறம் கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி. இப்போ நல்லா அது வாசனை போகிற வரைக்கும் நல்லா வேகணும். இப்போ ஏறக்குறைய ஒரு 10 நிமிஷம் வந்துச்சு. இப்போ தான் பதம் வந்திருக்கு. எல்லா தக்காளி வாசனை போச்சு, எல்லா வாசனையும் போய் இப்போ அழகான ஒரு ஸ்மெல் வருது. ஸோ இப்போ ஏற்கனவே நம்ம கலக்கி வச்சுருந்த மட்டன், அந்த தண்ணி ஊற்றி கலக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்து அப்படியே அதில் ஊற்றணும். சவுண்டு பாருங்கள் எப்படி வரும். இதுதான் மட்டன் குழம்பு. ஏறக்குறைய அப்பா சட்டிக்குள்ள வந்துருச்சு. அது வரைக்கும் இது சேஃப். அப்பா ரைட். இப்போ நூத்தம் என்ன பண்ணுவாங்க, அப்படியே அதை கலக்கி ஏறக்குறைய ஒரு 20 நிமிஷம், அரை மணி நேரம் அப்படியே மைல்டாக அது அப்படியே சிம்மர் ஆகணும். அப்படியே சாஃப்டாக வேகணும். மடன்ட்டுலாம் வேகக்கூடாது. ஒரு மீடியத்தில் வச்சிட்டிங்கன்னா அழகாக சாஃப்டாக மட்டன் சாஃப்டாக வரும். ஃபாஸ்ட்டாக வந்துச்சுன்னா இன்னும் ஹார்டாக இருக்கும் மட்டன். இதுதான். இப்போ ஒரு ½ அன் ஹவர் கழித்து மீண்டும் நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம் எங்களுடைய ஃபில்மிங். அப்போ ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்கும். வெள்ளை பூண்டும் அதை நசுக்கி கொத்தமல்லி. கடைசியாக இது குழம்பு இப்போ ரெடி ஆகிடுச்சு. அதை இறக்கிறதுக்கு முன்னாடி வெள்ளை பூண்டு போடணும். பல பேர் வெள்ளை பூண்டு முதலியே போட்டுருவாங்க, அது மாதிரி போடக்கூடாது. ஸோ இது எங்கள் கட்டுப்படி தெலுங்கு ரெசிபி சீக்ரெட். அந்த குழம்புடைய டேஸ்ட் இதுதான். கடைசியாக தான் இந்த வெள்ளை பூண்டை இடித்து அதை எடுத்து அந்த குழம்புல போடுவாங்க. குழம்பு பார்த்தீங்களா எப்படி இருக்கு, இதை போட்டாங்க பாரு. அதுதான். அது கொஞ்சம் தான் போட்டாங்க, அது முதலே ஏற்கனவே போட்டாங்க, மறந்துட்டாங்க அவனுக்கு காட்டில். ஸோ அதனால் நிறைய இது கொத்தமல்லி கடைசியாக போடணும். அந்த வெள்ளை பூண்டும் கொத்தமல்லியும் கடைசியாக போடணும் இறக்கிறதுக்கு முன்னாடி. குழம்பெல்லாம் ரெடியான பாட்டு தான் போடணும். விளங்குச்சா? இதுதான் குழம்பு தீர்ந்து போச்சு. வெள்ளை பூண்டு போட்டு இந்த கொத்தமல்லியை போட்டு அப்படியே இறக்க வேண்டியதுதான். ஸோ நூத்தம்மா, ரொம்ப நன்றி உங்களுக்கு, இவ்வளவு அருமையான குழம்பு செஞ்சுருக்கீங்க. ஸோ இது 3வது எபிசோட் நம்ம பண்ணுறோம். பசலைக்கீரை ஒன்று பண்ணிங்க, கொங்கூரா ஒன்று பண்ணிங்க, புளிச்சக்கீரை. இது 3வது ஆட்டுக்கறி குழம்பு. களி வேற பண்ணோம். பார்த்தீங்களா குழம்பு? பா பயங்கர வாசனை, வீடு ஃபுல்லாக வாசனை. ப்ளீஸ் வாங்க,
யூ ஆர் மோஸ்ட் வெல்கம். நாங்கள் சாப்பிட போகிறோம் களியும் ஆட்டுக்கறியும். தேங்க்யூ. சரிம்மா.